ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைடு எக் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி முட்டையை வேக வச்சு கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ஒருக்கா முட்டையை நல்லா வறுத்து இந்த மாதிரி தொக்கு ரெசிபி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி நல்லா ஃபுல் பாயில் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டைக்கு மேலே லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா தண்ணி விட்டு வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஸ்டார்டிங்கில் சேர்த்தாதீங்க. இந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து தொக்குக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை வந்து அந்த கிரேவியில் நல்லா திருப்பி விட்டுருங்க. இது வந்து 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப குக் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ஃப்ரைடு எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் சேர்த்துட்டு அந்த கிரேவியோடு இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.